சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி பள்ளிப்பாளையம் செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 15 வரமிளகாவை தோல் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு 2 பிச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கிடுங்க. இந்த எண்ணெயில் மிளகாய் பொரியணும். எண்ணெயில் இந்த மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள் சேர்க்கணும். மிளகாய் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. 200 சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடுங்க. கழுவி வச்ச சிக்கன் போட்டுக்கிடுங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு இதையும் போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் சிக்கனை. இப்படி மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றண்டா, சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை பாருங்கள். தண்ணி விட்டு வேகுது. சிக்கன் பாதி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் மூடி வச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒவ்வொருத்தங்க தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுவாங்க. நான் தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் துருவி நெய்யில் வதக்கி போட்டுக்கிட்டேன். இதை சேர்த்துக்கிடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துக்கிடலாம். இந்த தேங்காய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது சப்பாத்தியோட அப்புறம் பிரியாணிக்கு கீ ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தொட்டுக்கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.